ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் விட்டில். ஸோ இந்த வீடியோல நம்ம ஒரு குவிஸ் வெப் அப்ளிகேஷன் தான் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன இருக்க போகுதுன்னா, ஒரு டைமர் இருக்க மாதிரி ஓகேவா? நார்மலா ஒரு குவிஸ்க்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் டைமர் வந்து இருக்க போகுது. அண்ட் ஒரு வேள நம்ம 4 ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்க போறோம். அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்டான ஆப்ஷனோ அத சூஸ் பண்ணிட்டோம்னா, அது வந்து கிரீன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆக போகுது அந்த ஆப்ஷன் மட்டும். இல்ல நம்ம தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா, கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகணும். அப்படி இல்லன்னா, அந்த டைமர் ஒரு வேள முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அப்ப கூட நம்மளுக்கு அந்த கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து ஷோ ஆகணும். அண்ட் ஃபைனலா வந்து ஸ்கோர் என்ன அப்டின்றது வந்து ஃபைனல் பேஜ்ல வந்து நம்மளுக்கு ஃபைனலா வந்து அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். பிளஸ் அதுல வந்து நம்ம இந்த மாரி ஒரு டைமர் அண்ட் கரெக்ட்டான ஆப்ஷன்ஸ் என்னன்றத சூஸ் பண்றது. டைமர் முடிஞ்சுட்டாலும் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்ஸர் வந்து ஷோ ஆகணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இதுல கொண்டு வரப்போறோம். பிளஸ் டாகிள் அந்த டார்க் மோட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி டார்க் மோட வந்து டாகிள் பண்றதையும் நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு இந்த இடத்துல நான் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லாத்துக்கும் வந்து 3 ஃபைல்ஸ் வந்து தனியா கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இந்த மாரி குடுத்துக்கலாம். இப்ப இந்த டெம்ப்ளேட்ல நான் வந்து இங்க என்ன நேம் குடுக்க போறேன் அப்டின்னா, குவிஸ் ஆப் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இங்க நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஸோ குவிஸ் ஆப் வந்து ரெடி பண்ண போறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட CSSஅ வந்து இது கூட என்ன பண்ணலாம்னா, லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் அப்டின்ற டாக் குடுத்துட்டு, இதுல இந்த hrefல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்டின்றத வந்து குடுக்க போறோம். இப்போ இது வந்து நம்மளுக்கு லிங்க் ஆயிடுச்சு அப்டின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்க போயிட்டு நம்ம ஓவரால் இந்த பாடிக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர்ன்னு குடுத்துட்டு, இப்ப நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. அப்போ பாடிக்கு இதுலருந்து நம்மளுக்கு எல்லாமே இதுவாகுது. இங்க நான் பண்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது என்னன்னா கனெக்டடா இருக்கு இந்த 2 ஃபைல்ஸுமே. ஓகே. இப்போ இதெல்லாமே பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கண்டெய்னர வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம div அப்படின்ற டாக் வந்து யூஸ் பண்ண போறோம். div டாட் கண்டெய்னர். டாட் கண்டெய்னர் அப்படின்றது இந்த மாரி கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாரி. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த குவிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து மேல ஒரு டாப் பார் வந்து ஒண்ணு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த டாப் பார் இத வந்து நம்ம ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இத வந்து கமெண்ட் பண்ணிட்டு, டாப் பார் அப்படின்ற மாரி போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்மளோட டாப் பார்ல இதுக்கு ஒரு கண்டெய்னர கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ div டாட் டாப் பார் அப்படின்ற மாரி ஒண்ண கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டாப் பார்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு டைமர் இருக்க போகுது. அந்த டைமர நம்ம இன்னொரு டிவ்க்குள்ள குடுத்துக்கலாம். இந்த டிவ்க்கு நம்ம வந்து ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி சாரி ஐடி நம்மளுக்கு என்ன அப்டின்னா, இதுலயே நம்ம டைமர் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள தான் நம்ப என்ன டெக்ஸ்ட் குடுக்க போறோம்னா, அதாவது இன்னும் பேலன்ஸ் எவ்ளோ டைமிங் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டு வர மாதிரி நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ சிஎஸ்எஸ் இது முடிச்சுட்டு நம்ம வந்து சிஎஸ்எஸ் குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா இதுல வந்து 15 செகண்ட்ஸ் இருக்க போகுது அப்டின்றது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து கிரியேட் பண்றது. கண்டெய்னர் அண்ட் அதுக்குள்ள நம்மளோட டாப் பார்ல நம்மளுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, இந்த டைமர் ஓட போகுது. பிளஸ் இது கூடவே நம்மளுக்கு அந்த டார்க் மோட் சொன்னேன் இல்லையா? அதுக்கான பட்டனும் நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் அந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐடி குடுத்துக்கலாம். அந்த ஐடியோட நேம் வந்து டாகிள் தீம் அப்டின்ற மாதிரி குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல நம்ம வந்து டாகிள் டார்க் மோட் அதாவது எனக்கு வந்து டார்க் மோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டார்க் மோட்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுங்க அப்டின்றத மென்ஷன் பண்றோம். ஓகே. இப்போ இதுல வந்து நம்ம டாப் பார்க்கானது குடுத்தாச்சு. அடுத்தது குவிஸ் செக்ஷன். ஸோ குவிஸ்ல வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல குடுத்துட்டு குவிஸ் செக்ஷன் அப்டின்றத குடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட குவிஸ் இந்த செக்ஷன்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்க போகுதுன்னா, ஒரு குவிஸ் பார் வந்து இருக்க போகுது. அண்ட் கீழ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராக்ரஸையும் காட்டப் போறோம். இப்ப வந்து நீங்க ஏதோ ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்றீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு கிரீன் கலர் லைன் ஆர் ஏதோ ஒரு லைன் நீங்க அந்த ஃபார்ம் எவ்ளோ ஃபில் பண்ணியிருக்கீங்கன்றது காமிக்கும். ஸோ 10%னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மூவ் ஆயிருக்கும். அதே மாரி 20%க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மூவ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதான் இங்க பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஐடி வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணி ஒரு ஐடி இருக்க மாதிரியான ஒரு கண்டெய்னர கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த குவிஸ் ஓவரால் குவிஸ் ஒரு பாக்ஸா வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இத வந்து குவிஸ் பாக்ஸ் அப்டின்ற மாரி வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த குவிஸ் பாக்ஸ் வந்துருச்சு இல்லையா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவெஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. அண்ட் அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க போது. இது எல்லாமே நம்ம வந்து டைனமிக்கா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ, அதனால இங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து வெறும் அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ மட்டும் கிரியேட் பண்ணி வைப்போம். அதாவது இந்த இடத்துல குவெஸ்ஷன் இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ, ஐடி சாரி ஐடியோட நேம் நம்ம என்ன குடுக்க போறோம்னா, குவெஸ்டின் அப்படின்ற மாரி. குவெஸ்டின வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக குவெஸ்டின் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இதுக்குள்ள லோடிங் ஓகேவா? இப்போ இது 2மே நம்மளுக்கு ஒரே லைன்ல இருக்கும். இந்த லோடிங் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதுக்கு கீழ வந்து இருக்கும். இப்போ குவெஸ்டின் குடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்ல வந்து குடுத்துக்கலாம். இத வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஐடியோட நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆப்ஷன்ஸ் வந்து இதுல குடுத்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகப்போது. அண்ட் அதையும் நம்ம டைனமிக்கா வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் டிவ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்க்கும், நெக்ஸ்ட் கொஸ்டின்க்கும் நம்ம வந்து மூவ் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து குடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் அ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே. இத வந்து நம்ம வந்து கண்டெய்னர்ல பட் வந்து பட்டன்ஸா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த பட்டன்ஸ வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஐடிக்குள்ள நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்குள்ள நம்ம வந்து 2 பட்டன் கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணு வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன். இன்னொன்னு வந்து ப்ரீவியஸ் அப்படின்ற பட்டன். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பட்டனுக்கு பேர் வந்து ப்ரீவியஸ் அப்படின்றது. அண்ட் இதே மாரி நம்ம இன்னொரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, பட்டனோட நேமும் நெக்ஸ்ட். ஸோ இந்த லோடிங் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் வந்துரும். இது வந்து அடுத்த லைன்ல நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்துரும். ஓகே. இப்போ நம்மளுக்கு மோஸ்ட்டா நம்ம எல்லாமே வந்து இதுல முடிச்சுட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிசல்ட்க்கான செக்ஷன் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த ரிசல்ட் செக்ஷன்ல நம்ம என்னென்ன இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ப்ராக்ரஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஓகே. அந்த ப்ராக்ரஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துலயே அதாவது நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் முடிக்கும்போதே நம்மளுக்கு ப்ராக்ரஸ் காட்டணும் இல்லையா? அதனால நம்ம இந்த இடத்துலயே குடுத்துக்கலாம். இத வந்து நானு div ஐடி வந்து நம்ம ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு நான் வந்து குடுத்துக்கிறேன். ஆ ஓகே. ப்ராக்ரஸ் பார் அப்படின்னு வந்து குடுத்தாச்சு. இப்ப இதுக்குள்ள அந்த ப்ராக்ரஸ ஷோ பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இத வந்து நான் அதே மாரி ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் தான் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, ரிசல்ட்க்கான ஒரு செக்ஷன வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரிசல்ட் செக்ஷன வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த ரிசல்ட் செக்ஷன்ல நம்ம வந்து div ஹாஷ் ரிசல்ட் பாக்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ரிசல்ட் செக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்ப வரணும் அப்டின்னா, எப்ப நம்மளுக்கு அந்த குவிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ, அப்பதான் இந்த ரிசல்ட் செக்ஷன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும். அதுவரைக்கும் இது ஹிடனா தான் இருக்க போகுது. அதனால நம்ம சிஎஸ்எஸ்ல என்ன பண்ண போறோம்னா, தனியா ஹிடன் அப்டின்ற ஒரு கிளாஸ்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் எழுதுவோம். அதாவது இது நார்மலா ஹிடனா இருக்கணும். எப்போ இது வந்து அவங்க எல்லா கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்றாங்களோ, அப்பதான் வந்து நம்மளுக்கு இது ஷோ ஆகணும் அப்டின்ற மாரி. ஸோ, அதனால நம்ம இதுக்கு இன்னொரு கிளாஸ் நேம் குடுத்துக்கலாம். ஹிடன் அப்டின்ற மாரி. ஓகே. இப்ப இதுல ஹிடன் அப்டின்றது வந்து குடுத்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இதுல வந்து நம்மளுக்கு ஒரு H2 வந்து ஒண்ணு ஷோ ஆகுற மாரி. அதுக்கு நம்ம எந்த கிளாஸ் எதுவுமே குடுக்க வேணாம். ஜஸ்ட் வந்து விஸ் கம்ப்ளீட்டட் அப்டின்ற மாரி நம்ம வந்து குடுத்துக்கலாம். விஸ் கம்ப்ளீட்டட் அப்டின்றத குடுத்துட்டு, அடுத்தது நம்மளுக்கு ஸ்கோர் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ, அதுக்காக நம்ம இன்னொரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கோர் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ, இது ஒரு எம்ப்டி ஸ்பேஸ். இதுல நம்மளுக்கு ஸ்கோர் வந்து ஷோ ஆகணும். அடுத்தது பட்டன் அப்டின்றது. இதுல ரீஸ்டார்ட் பிடிஎன். அதாவது குவிஸ்ஸ நம்ம மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, இத வந்து குடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டார்ட்டிங்லேருந்து வரும். ஓகேவா? ஓகே. இவ்ளோதான். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து நம்ம குடுக்க போறோம். இப்ப இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் கோடே. இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிஎஸ்எஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிஎஸ்எஸ்ஸ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு ஒரு
இதுக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஓவராலா வந்து எப்பவுமே வந்து அ ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஃபால்ட்டாவே அதுக்கு வந்து சம் மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து இருக்கும். ஸோ, அத நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்து ரிமூவ் பண்ணிறலாம். அதுக்கு யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது. அதாவது ஒரு வெப் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதுதான் யூனிவர்சல் செலக்டர் அப்படின்றது. ஸோ, அத குடுத்துட்டு மார்ஜின் வந்து நம்ம 0 குடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வந்து டிஃபால்ட் இங்க ஏற்கனவே கொஞ்சம் மார்ஜின் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நான் 0ன்னு குடுத்ததுக்கப்புறம் அந்த மார்ஜின் நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ, அதுக்காக தான் இத வந்து பண்றோம். அடுத்தது அதே மாரி பேடிங் வந்து நம்ம 0 அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ, பாக்ஸோட சைசிங். ஸோ, இந்த பாக்ஸ் சைசிங் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, பார்டர் பாக்ஸ் அப்படின்றத வந்து குடுக்க போறோம். ஓகே. ஸோ, இதுல ஆக்சுவலா இந்த பார்டர் பாக்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா, இப்ப சிஎஸ்எஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு எலிமெண்டோடைய ஆ ஒரு ஆக்சுவல் விட்த் அண்ட் ஆக்சுவல் ஹைட்ன்னு வச்சுக்கலாம். அத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்ப இதோட ஒரு எலிமெண்டோட விட்த் என்ன அப்டின்னா, அது கூட வந்து நம்ம அதோட விட்த் என்ன? பிளஸ் நம்ம அதுக்கு ஒரு பேடிங் குடுப்போம் இல்லையா? பேடிங் அண்ட் அதுக்கு ஒரு பார்டர் இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் டோட்டலா சேர்த்தது தான் அதோட ஆக்சுவல் விட்த்தா இருக்கும். அதே மாரி தான் ஹைட்டுக்கும். அந்த அது அது அந்த எலிமெண்ட் எவ்வளோ ஆக்குபை பண்ணுது? ஹைட் எவ்வளோ ஆக்குபை பண்ணுது? பிளஸ் அதோட பேடிங், பார்டர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அதோட ஹைட். அப்போ நம்ம இந்த சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் சைசிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலன்னா, இந்த மாரி தான் ஒரு விட்த் அப்படின்றது, இப்ப இந்த எலிமெண்ட் வந்து ஒரு இது ஆக்குபை அந்த பாக்ஸ் மாடல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து என்ன அந்த பேடிங் இருக்கு, எவ்ளோ வந்து இது மார்ஜின் இருக்கு அப்படின்றதுலாம் இருக்கும் இல்லையா? அப்ப இந்த எலிமெண்டோடைய இந்த விட்த் என்ன அப்படின்னா, இத சுத்தி ஒரு பேடிங் இருந்துச்சுன்னா, அதுவும் இதோட வித்தோட தான் நம்மளுக்கு ஆட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம பாக்ஸ் சைசிங் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா இப்படி தான் இருக்கும். அதே நம்ம பாக்ஸ் சைசிங்க பார்டர் பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூக்கு வந்து செட் பண்ணோம். ஓகேவா? அதாவது இப்படி. பாக்ஸ் சைசிங். இத வந்து நம்ம சாரி பார்டர் பாக்ஸ் அப்படின்றத வந்து செட் பண்றோம். ஓகே. இத வந்து நம்ம பார்டர் பாக்ஸ் அப்படின்றதுக்கு செட் பண்றோம் அப்படின்னா, பேடிங், பார்டர் இது 2மே வந்து அந்த ஹைட் அண்ட் விட்த் கூட வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆயிடும். அதுதான். அதாவது இந்த வித் கூடயே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பேடிங்கும், பார்டரும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்ப சப்போஸ் நம்ம வந்து நான் இப்ப பேடிங் குடுக்குறேன் அப்டின்னா, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு இந்த சைடு இருக்கும் இல்லையா? அது வந்து நம்மளுக்கு பேடிங்ன்னு இருக்கும். ஆனா, அந்த பேடிங்க்கு பதிலா அந்த பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ்ன்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு அந்த பேடிங்குமே அந்த வித்தோட அந்த எலிமெண்ட் ஆக்குபை பண்ற அந்த வித்தோட அது பேடிங்ன்னு இல்லாம அந்த வித்தோட எனக்கு வந்து இது ஆட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த பாக்ஸ் சைசிங் வந்து நம்ம பார்டர் பாக்ஸ் அப்டின்றத வந்து யூஸ் பண்றோம். ஓகே. இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே மாரி இப்ப இது யுனிவர்சலா நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா? அதாவது மார்ஜின் அண்ட் பேடிங் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து குடுக்க போறோம். இப்ப பாடில வந்து என்ன பண்ணலாம் அப்டின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட ஃபாண்ட் ஃபேமிலி, பேக்கிரவுண்ட் கலர் இந்த மாதிரி இதெல்லாம் குடுத்துக்கலாம். ஸோ பாடி அப்டின்றதுல ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்னன்னா, நானு ஓகே. இதுல வந்து பாப்பின்ஸ் அப்டின்றது வருதா? இது வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபாண்ட் வந்து வச்சுக்கலாம். செகோ யுஐ அப்படின்றது. ஸோ இது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு இது நம்ம என்ன இது பண்ணிக்கலாம்னா, சான்ஸ் செரிஃப் வச்சுக்கலாம் ஆஸ் யூசுவல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நான் இங்க ஏற்கனவே வந்து ஒரு கலர் ஒண்ணு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான். இந்த ஒரு ஒயிட் இது மாதிரியே. இத வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலரா குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர். ஓகே. அடுத்தது வந்து டிரான்சிஷன் அப்படின்றது, அண்ட் மினிமம் ஹைட் அண்ட் பேடிங் அப்படின்றது, இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டீஸ வந்து இங்க குடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து இப்போ பாடிக்கான ஸ்டைல். ஸோ இது வந்து ஹைட், மினிமம் ஹைட் என்ன, அதுக்கப்புறம் டிரான்சிஷன்ஸ் இது எல்லாமே வந்து குடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்ப டார்க் மோட் அப்படின்றது வந்து ஒண்ணு குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டாகிள் டார்க் மோட் அப்படின்றது. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாடியில வந்து நம்ம டார்க் அப்படின்ற ஒரு என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் அப்படின்றது வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ
ஓவராலா வந்து நம்ம இந்த பாடி வந்து இங்க இருக்கு இல்லையா? இப்ப இதுல இதுக்கு நம்ம டார்க் அப்படின்னு நம்ம கிளாஸ் அந்த இடத்துல ஆட் பண்ண வேண்டாம். பட் நம்ம அத வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்து குடுத்துக்கலாம். ஸோ பாடி டாட் டார்க் அப்படின்றத குடுத்துட்டு, அதாவது அந்த பாடில டார்க் அப்படின்ற கிளாஸ். அதுக்கு நம்ம வந்து பேக்கிரவுண்ட் கலர் அண்ட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் பிளஸ் கலர் வந்து இந்த மாதிரி அந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஷேட் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்டெய்னர் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த கண்டெய்னர் இப்ப இந்த கண்டெய்னருக்கான ஸ்டைலிங் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ கண்டெய்னர வந்து நம்ம கிளாஸ டாட் அப்படின்றதுல ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்றத குடுத்துட்டு, மேக்ஸிமம் விட்த் வந்து இதுக்கு எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு ஓகே 700 பிக்சல்ஸ் வந்து வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? மார்ஜின் வந்து குடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு 0 இருக்கட்டும். அண்ட் டாப் அண்ட் பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகேவா? இது வந்து நம்ம ஆட்டோக்கு வந்து குடுத்துருக்கலாம். இது மார்ஜின் குடுத்தாச்சு. அடுத்தது பேக்கிரவுண்ட் கலர் நம்ம அதே மாதிரி வந்து ஒயிட் கலரே வந்து வச்சுக்கலாம். 2 குடுத்தாச்சா? ஓகே. பேக்கிரவுண்ட் கலரும் குடுத்தாச்சு. இப்ப இந்த கண்டெய்னருக்கு நம்ம வந்து ஒரு பேடிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னரோட பேடிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம வந்து 30 வச்சுட்டு, அடுத்தது இத வந்து நம்ம 25 வந்து வச்சுக்கலாம். ஓகே. இது எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து இருக்கா? 25 அண்ட் இப்படி வச்சோம்னா, இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஒட்டுன மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ டாப் அண்ட் பாட்டம் இது பண்ணியாச்சு. இது ஒரு 25 வச்சுக்கலாம். 25 30 எது வந்தாலும் ஓகே. பட் டாப் அண்ட் பாட்டம் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ். இது வந்து நம்மளுக்கு அப்படியே இந்த கார்னர் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுதுல்ல. ரொம்ப வந்து ஸ்கொயரா இருக்கு. ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு 15 ஆர் 16 பிக்சல்ஸ் வந்து வச்சுக்கலாம். நம்ம மோஸ்ட்டா வந்து இதுல 16 பிக்சல் ஸ்கேல் அண்ட் 32 பிக்சல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்ப 16 பிக்சல்ஸ்னா நம்ம வந்து அ நார்மலா இப்ப 16 யூஸ் பண்றோம்னா, அடுத்தது நம்ம வந்து 32, 64 இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி ஃபாண்ட்டோட சைஸ் ஆகட்டும், இல்ல நம்ம இந்த மாரி ஒரு பார்டர் ரேடியஸ் குடுக்குறோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா, நம்ம ஒரு இடத்துல இப்போ வந்து ஒரு இடத்துல 16 பிக்சல்னா, இதே மாரி இன்னொரு பாக்ஸ் சப்போஸ் கீழ யூஸ் பண்றேன் அப்டின்னா, அப்ப அந்த பாக்ஸ்ல நான் வந்து வேற ஒரு இது யூஸ் பண்ணா, அது பார்க்க ஒரு மாரி பிளன்ட்டா இருக்கும். அண்ட் அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம ஒரு காமனான ஒரு ஸ்டாண்டர்டான இத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ வந்து குடுத்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோல வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ் குடுக்க போறோம்னா 0 இருக்கட்டும். அண்ட் இது வந்து நம்ம 10 பிக்சல். ஸோ இந்த பாட்டம்ல இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம 10 பிக்சல் வச்சுக்கலாம். பிளஸ் அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்றது. ஸோ இந்த பிளர் ஆகுது இல்லையா? இத வந்து நம்ம இந்த மாரி வச்சுக்கலாம். அண்ட் கலர் வந்து நான் RGBA இதே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ RGBA இது வந்து 0.1 வேண்டாம் நம்மளுக்கு. 0.08 கம்மியாவே வந்து வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு அந்த லைட்டான ஒரு ஷேட் தெரியுது இல்லையா? இது வந்து நம்மளுக்கு போதும். அண்ட் இதே மாரி இந்த இடத்துல இந்த டிரான்சிஷன் குடுத்துருக்கோம் இல்லையா? இதையும் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து பேக்கிரவுண்டுக்கும் இதுக்கும் வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் 0.4 இது வந்து இருக்கட்டும். ஓகே. இது வந்து கண்டெய்னருக்கு. இப்ப நெக்ஸ்ட். இப்போ பாடில வந்து வெல் டார்க் இதுவாச்சு அப்டின்னா, அதுக்கு இந்த பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னருக்கும் நம்ம வந்து டார்க் மோட்ல எப்படி இருக்கணும்ன்றத வந்து குடுத்துப்போம். இதுல டாட் இந்த கண்டெய்னர் அப்படின்ற கிளாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நம்ம என்ன கலர் குடுக்கலாம் அப்டின்னா, நான் ஒரு கலர் இங்க காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் அந்த கலரே வந்து இதுல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கலர். இது வந்து இதுல கண்டெய்னர்ல. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த டாப் பார் இருக்கு இல்லையா? ஸோ டாப் பார்ல நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா, இந்த டைம் லெஃப்ட் அண்ட் இந்த டாகிள் டார்க் மோட் அப்படின்றது வரப்போகுது. அதுக்கு என்ன கிளாஸ் குடுத்துருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஸோ வந்து டாப் பார், அதுக்கப்புறம் டைமர், அதுக்கப்புறமா இந்த டாகிள் தீம் அப்படின்றது. இந்த 3 கிளாஸ் தான் நான் வந்து இதுல குடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டாப் பார் அப்படின்றதுக்கு வந்து குடுத்துக்கலாம். டாப் பார். இதுல வந்து நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே நார்மலா அது எப்படி இருக்கும்னா, ரோ வைஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதாவது இப்ப இந்த 2 எலிமெண்ட் அடுத்தடுத்தது இருக்கு இல்லையா? பட் நான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுக்கும்போது எனக்கு இது வந்து பக்கத்துல பக்கத்துல வந்துரும். இதுதான். இந்த மாரி பக்கத்துல வந்துருச்சு. அடுத்தது ஜஸ்டிஃபை கான்டென்ட் அதாவது
எலமெண்ட் இந்த மாரி இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவுல இத வந்து நம்ம அரேஞ்ச் பண்றது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, ஸ்பேஸ் பெட்வீன் வந்து குடுத்துக்கலாம். அதாவது ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இருக்கும். 2 எலமெண்ட்ஸ் இருக்கனால. அடுத்தது ஐட்டம்ஸ வந்து நம்ம எப்படி அலைன் பண்றோம்னா, சென்டர்ல வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. அது இது வந்துரும். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் நம்மளுக்கு 20 இருக்கு. ஓகே. நம்ம ஒரு ட்வென் சாரி 28 ஆர் 25 வச்சுக்கலாம். ஓகே 25 வச்சுக்கலாம். இப்போ இது வந்து டாப் பார் பண்ணியாச்சு. அடுத்தது டைமர். இப்போ இந்த டைமருக்கு மட்டும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டைல் வந்து குடுத்துக்கலாம். டாட் டைமர் அப்படின்றது. இப்ப இந்த டைமர்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆ ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 2.5 ரெம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. நம்மளுக்கு ஆக்சுவலி 1 ரெம் அப்படின்றது 16 பிக்சல்ஸ் அந்த மாதிரி வரும். நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நம்ம 15 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம டைமர்ல நம்மளுக்கு சேஞ்ச் ஆகல. ஏன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் யூஸ் பண்ணல. ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப ஐடிக்கு வந்து நம்ம இது தானே யூஸ் பண்ணோம். ஸோ அதனால. ஓகே. இப்ப நம்மளுக்கு இது சேஞ்ச் ஆயிருச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்டோட வெயிட் வந்து குடுத்துக்கலாம். ஆ ஓகே. ஃபாண்டோட வெயிட் வந்து நானு எதுவும் வேல்யூவா குடுக்காம போல்ட் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலர். ஸோ கலர்ல வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கலர். ஓகேவா? இப்ப டைமர் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது அதே மாரி டார்க் இதுல. ஸோ அது டார்க் தீம்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்றத குடுத்துக்கலாம். அதுக்கு ம் ஓகே. இந்த பாடி டார்க் இருக்கு இல்லையா? இதுல குடுத்துட்டு கலர் வந்து நம்ம என்ன குடுத்துக்கலாம்னா, அதேதான். கொஞ்சம் இந்த ஒயிட் ஷேட் வர மாரி தான். ஆ ஓகே. இந்த கலர் ஓகே. நம்ம வந்து டார்க் தீம்ல இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே மாரி டாக்கிள். இந்த டாக்கிள் இருக்கு இல்லையா? இந்த பட்டனுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் பண்ண போறோம். ஸோ இதுவும் வந்து நம்ம ஐடில தான் குடுத்துரணும். இத வந்து நம்ம டாக்கிள் தீம் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ இந்த டாக்கிள் தீம்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேடிங் வந்து குடுத்துக்கலாம். பேடிங் வந்து நம்ம 6 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். அண்ட் 12 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ 6 அண்ட் 12 பிக்சல்ஸ் வந்து பேடிங் குடுத்தாச்சு. அடுத்தது வந்து பேக்கிரவுண்ட். ஸோ பேக்கிரவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹேஷ் நான் இங்க ஏற்கனவே வந்து ஒரு கலர் ஒண்ணு சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கலர வந்து இந்த இடத்துல குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பட்டன். நம்மளுக்கு நார்மலாவே இந்த பட்டனுக்கு வந்து பார்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த பார்டர நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் அது இன்னும் நல்லாருக்கும். குடுத்தாச்சு. இப்போ இதோடைய ஃபாண்ட் கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் கலர்ல இது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மாரி ஷார்ப்பா இருக்கு இல்லையா? அதோட எண்ட் அதுக்கெல்லாம் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து குடுத்துக்கலாம். அந்த பார்டர் ரேடியஸ் அ 4 இருக்கு. நம்ம வந்து ஒரு 7 ஆர் 8 ஓகே 8 வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இதேதான் இந்த டிரான்சிஷன் இருந்துச்சு இல்லையா? இதே டிரான்சிஷன இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஒரு டிரான்சிஷன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டிரான்சிஷன் வந்து குடுத்தாச்சு. இப்போ இது ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு கலருக்குலாம் எந்த ஒரு டிரான்சிஷனும் வேண்டாம். பேக்கிரவுண்டுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். பிளஸ் இத வந்து நம்ம ஈஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஓகே. ஆனா இதுல வந்து ஒரு பட்டன் அப்டின்னா, இது வந்து நார்மலா இப்டி கர்சர் வரும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், கர்சர்ல வந்து நம்ம பாயிண்டர் அப்டின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல வந்து இப்டி பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு ஓகே. இதுல இப்டி நான் பாயிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஹேண்ட் மாரி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக குடுக்குறது தான். ஓகே. இதுல வந்து நம்ம எல்லாமே பேடிங் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது இத வந்து நான் இப்டி ஹாவர் பண்றேன் அப்டின்னா, இப்ப நார்மலா இப்டி இருக்கு. ஹாவர் பண்றேன்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம அந்த சூடோ எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல நம்ம இந்த ஹாவர் அப்டின்றத வந்து யூஸ் பண்ணலாம். டாக்கிள் தீம்ல வந்து இந்த ஹாவர் அப்டின்றத குடுத்துட்டு, ஸோ பேக்கிரவுண்ட் கலர் நம்மளுக்கு வந்து லைட்டா சேஞ்ச் ஆகுற மாரி வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கலர் வேண்டாம்.
அதே தான் கிரீன் கலர்லயே இன்னொரு கலர். ஸோ, ஒண்ணும் பெருசா இதுல வந்து ஷேட் டிஃபரன்ஸ் இல்ல. ஓகே. பட் கொஞ்சம் இது வந்து டார்க் ஆகுறது வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். லைட்டா இருக்கிறது, டார்க் ஆகுதே அதுதான். ஓகே. இப்ப இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து குவெஸ்டின் அண்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்காக. இப்போ இதுல ஓகே. இத குடுத்துக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து குவெஸ்டின். இதுக்கு நம்ம வந்து என்ன ஐடி குடுத்துருந்தோம்? இது எல்லாத்துக்குமே நம்ம ஐடி தான். இதுக்கப்புறம் குவிஸ் பாக்ஸ், குவெஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே. இப்ப இதுதான் வந்து டயல் பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து குவெஸ்டின்ஸ். இப்போதைக்கு நம்மகிட்ட குவெஷன்ஸ் எதுவும் இல்ல. பட் ஆனா அதுக்கு பதிலா லோடிங் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 22 பிக்சல் வந்து வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபாண்ட்டோடைய வெயிட் 600 அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மார்ஜின் பாட்டம் அப்படின்றத குடுத்துட்டு 20 பிக்சல்ஸ் வந்து இதுல குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இதே மாதிரி இது பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம ஐடி தானே குடுத்துருந்தோம். இப்ப ஆப்ஷன்ஸ்ல ஆக்சுவலி நம்ம வந்து இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஆப்ஷன்ஸ்ல இங்க என்ன பண்ணியிருக்கோம், யுஎல் அப்படின்றது குடுத்துருக்கோம். நார்மலாவே இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா, நம்மளுக்கு லிஸ்ட் ஸ்டைல் வந்து இருக்கும் இல்லையா? அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னாலுமே நம்மளுக்கு வந்து அந்த டாட், சர்க்கிள் மாரி இருக்கும். இல்ல டிஸ்க் மாரி இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த லிஸ்ட் ஸ்டைல் ஆக்சுவலி நம்மளுக்கு வேண்டாம். அத வந்து நம்ம நன் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப ஆப்ஷன்ஸ்க்கும் வந்து நம்ம குடுத்தாச்சு. இப்ப ஆப்ஷன்ஸ்ல ஒரு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம குடுத்துக்கலாம். ஆனா அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க இல்ல. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அத வந்து இங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்ல. ஜஸ்ட் வந்து அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்க்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ நம்ம டைனமிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே. இப்போ அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஐடிக்குள்ள இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ வந்து குடுக்க போறோம். ஆ ஸோ இதோடைய பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாரி பேடிங் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்கோட வேல்யூ வந்து நம்ம வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பேடிங் நம்ம வந்து 14 அண்ட் 18 வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஷனுக்கும் கீழ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மார்ஜின் பாட்டம் வேணும் இல்லையா? 10 ஆர் 12 அந்த மாரி வந்து குடுத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து அதே மாரி இதுக்கும் வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல் வந்து குடுத்துக்கலாம். அடுத்தது கர்சர் வந்து நம்ம இத பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாயிண்டர் மாரி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக இத வந்து குடுத்துக்கலாம். ட்ரான்சிஷன் வந்து அதே மாதிரி நம்ம பேக்கிரவுண்ட் கலர் அந்த பேக்கிரவுண்டுக்கு வந்து ட்ரான்சிஷன் குடுத்துட்டு ஈஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா பேக்கிரவுண்டுக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே குடுக்கணும் அப்படின்னா, ஆல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம எதுவும் குடுக்கல இல்லையா? 18 பிக்சல் அப்படின்றது. நம்ம இதுக்கு கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ வச்சிருக்கோம்? 22 பிக்சல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ 18 அப்படின்றது கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால நம்ம வந்து கம்மியா 16 பிக்சல்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னும் நம்ம வந்து சில இதெல்லாம் வந்து ஆட் பண்றது இருக்கு. ஸோ இத நம்ம என்ன பண்ணுவோம்? அப்புறமா வந்து இத ஆட் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. இப்ப இதே மாதிரி இதுக்கு வந்து நானு ஹாவர் ஆகும்போது அந்த டார்க் பாடி இருக்கு இல்லையா? அது 2த்துக்குமே வந்து சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இத வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இதெல்லாம் வந்து குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்ல கரெக்ட்டான ஆப்ஷன் எது? தப்பான ஆப்ஷன் எது? அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட்ல வந்து கரெக்ட், ராங் அப்படின்ற மாரி 2 இத வந்து குடுத்துக்கலாம். இந்த கிளாஸஸ் நான் இந்த இடத்துல குடுத்துருக்கேன் இல்லையா? இத வந்து நம்ம டைனமிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி குடுக்க போறோம். ஒரு வேள அவங்க சூஸ் பண்ணது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கரெக்ட்ன்ற கிளாஸ் வொர்க் ஆகும். இல்ல ராங்கா இருந்துச்சுன்னா, இந்த ராங் அப்படின்ற கிளாஸ் வந்து நம்மளுக்கு வொர்க் ஆகும். அதுக்காக குடுக்குறது தான் இது. இப்ப அடுத்தது வந்து நம்ம இது மூவ் ஆகும்போது, ஓகேவா? இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து பிரஸ் பண்ணும்போது எனக்கு அடுத்தது வரும் இல்லையா? ஸோ இது வந்து டிசபிள். நார்மலா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. ஓகே.
இப்போ இதுல நம்ம வந்து அடுத்தடுத்த இது வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது, அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ வந்து நான் நெக்ஸ்ட்ன்றத குடுக்கும்போது எனக்கு வந்து வரணும் இல்லையா? அப்ப அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சில இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்துக்கலாம். ஸோ, அத வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம இந்த டிசேபிள் வரைக்கும் பண்ணியிருக்கோமா? ஸோ, அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட்ன்றத குடுக்கும்போது, ப்ரீவியஸ்ன்றத குடுக்கும்போது, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பண்ணலாம். இப்ப இதுல என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ, ஜாவா ஸ்கிரிப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுல மீதி இருக்கக்கூடிய லே அவுட்ட வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து நானு அ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அதோடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? அப்படின்ற மாரி நான் வந்து இதுல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து நம்ம இதுல என்ன பண்ணுவோம்? பேஸ்ட் பண்ணிருவோம். இது வந்து ஓகே. இது பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து எனக்கு இந்த மாரி ஒரு டிக்ஷனரி, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்குது இல்லையா? அதாவது கொஸ்டின் அதுக்கான கரஸ்பாண்டிங்கா அந்த கொஸ்டின் என்ன? அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற கீ அண்ட் அதோட வேல்யூ என்ன? அண்ட் ஆன்ஸர் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த மாரி நான் வந்து 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 3 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 4 வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம லெட் வேர் கான்ஸ்ட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? நம்ம லெட் அப்படின்றது யூஸ் பண்ணோமா, அடுத்த இதுல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லெட் அப்படின்றத யூஸ் பண்ணி கரண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கரண்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு 0 அதாவது இதோட இந்த இண்டெக்ஸ் வேல்யூ. இது வந்து நம்மளுக்கு 0வா இருக்கு. அடுத்தது அதே மாரி ஸ்கோரும் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா 0வா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைமர். டைமர் அப்படின்றத வந்து நம்ம ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிடலாம். நம்ம எதுவும் வேல்யூ குடுக்க வேணாம். ஸோ டைம் லெஃப்ட் அப்படின்றதுல நம்ம வந்து டைம் லெஃப்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ டைம் லெஃப்ட் வந்து நம்ம 15 செகண்ட்ன்னு சொன்னோம் இல்லையா? 15 அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். இப்போ இதுல இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த தேவையான எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கு இல்லையா? அது என்னென்ன எலமெண்ட்டு? இந்த கொஸ்டின் அப்படின்றது, அதுக்கப்புறமா வந்து இந்த கொஸ்டின்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டைமர், அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு, ப்ரிவ்யூ, ஆ ஃபைனலி இந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது, ரிசல்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா எலமென்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அப்போ எந்தெந்த எலமென்ட்லாம் நான் இதுல யூஸ் பண்ண போறேனோ, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எப்படின்னா, கான்ஸ்ட் கொஸ்டின் எலமெண்ட். ஸோ கொஸ்டின்க்கான எலமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அத வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடி என்னன்னா, இந்த கொஸ்டின் அப்படின்ற எலிமெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்ற ஐடி இருக்க எலிமெண்ட்ட காப்பி பண்ணி, நான் வந்து இங்க ஒரு வேரியபிளா ஸ்டோர் பண்ணி வச்சுடுறேன். அந்த மாரி எனக்கு வேற என்னென்ன எலிமெண்ட் வேணுமோ, அது எல்லாத்தையும் இந்த மாரி ஸ்டோர் பண்ணி, ஒரு எலிமெண்ட்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுடுறோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன். அதாவது குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ஃபங்ஷன் வந்து ரைட் பண்ண போறோம். அத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்ஷன்ஸ் என்னென்ன வேணும்ன்றத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் குவிஸ். ஸோ குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. ஓகேவா? குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ஃபங்ஷன். அடுத்தது ஃபங்ஷன். அடுத்தடுத்த கொஸ்டின வந்து நம்மளுக்கு காமிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், ஷோ கொஸ்டின் அப்படின்ற ஒரு இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்ஷன். ஓகே. இது வந்து கொஸ்டின வந்து நம்மளுக்கு ஷோ பண்றதுக்கான ஃபங்ஷன் இது. அடுத்தது ஆன்ஸர வந்து செலக்ட் பண்றதுக்காக. ஓகே. இந்த இடத்துல நம்ம அடுத்த ஃபங்ஷன் ஆன்ஸ் ஓகே. செலக்ட் ஆன்ஸர். ஆன்ஸர வந்து செலக்ட் பண்றதுக்காக இது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து குவிஸ வந்து ஸ்டார்ட் பண்றது, கொஸ்டின் ஷோ பண்றது, ஆன்ஸர வந்து நம்ம வந்து செலக்ட் பண்றது. அதுக்கப்புறமா நான் இந்த இத வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவோம். அத வந்து ஃபங்ஷன் ரீசெட் ஸ்டேட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இத வந்து ரீசெட் பண்ணிர்லாம். அதே மாரி இது ரீசெட் ஆகும்போது டைமரும் என்ன ஆகணும்னா, நம்மளுக்கு ரீசெட் ஆகணும் இல்லையா? அப்ப டைமர வந்து நம்ம ரீசெட் பண்ற மாரி ஃபங்ஷன் ரீசெட் டைமர்.
ஸோ டைமர வந்து நம்ம ரீசெட் பண்றதுக்கு. இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஒரு வேள டைமர் நம்மளுக்கு 0 ஆயிருச்சுன்னா, கரெக்ட்டான ஆப்ஷன் என்னவோ அது வந்து நம்மளுக்கு ஆட்டோ செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னொரு ஃபங்ஷன். ஸோ ஃபங்ஷன் ஆட்டோ செலக்ட். ஸோ அது வந்து தானாவே அந்த கரெக்ட்டான ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிரணும். ஸோ அதுக்காக. ஓகே. இது வந்து அந்த டைமர் முடிஞ்சிருச்சு அப்டின்னா. அண்ட் ஒரு வேள டைமர் எனக்கு 0ல வந்துருச்சு அப்டின்னா, டைமர எனக்கு ஸ்டாப் பண்ணிரணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபங்ஷன் இத வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், ஸ்டாப் டைமர் அப்டின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃபைனலி வந்து குவிஸ் கம்ப்ளீட்டட் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்ட வந்து ஷோ பண்ணணுன்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம ஷோ ரிசல்ட் அப்டின்றத வந்து ஒரு இத வந்து வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு ஃபங்ஷன் என்னன்னா, ஃபங்ஷன் ஓகே. ஷோ ரிசல்ட் அப்டின்றத வந்து வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபங்ஷன்ஸ். இத தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். அண்ட் இது இல்லாம நம்ம வந்து நெறைய ஈவென்ட் லிசனர்ஸ் அதாவது ஒரு ஒரு கிளிக்கு என்ன ஆகணும், இந்த மாரியான இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குவிஸ்ஸ வந்து ஸ்டார்ட் பண்றது இருக்கு இல்லையா? இப்போ இதுல கரண்ட் கொஸ்டின் அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல நம்ம கரண்ட் கொஸ்டின் வந்து நம்ம 0 அப்படின்றத வந்து குடுத்துடணும். ஸோ குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கரண்ட் கொஸ்டின் வந்து என்னவா இருக்கணும்னா, நம்மளுக்கு 0த் கொஸ்டினா இருக்கணும். அண்ட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து 0வா இருக்கணும். டைம் லெஃப்ட் வந்து இது ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து தேவையில்ல. ஸோ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஷோ கொஸ்டின் அப்படின்ற ஃபங்ஷன வந்து இது கால் பண்ணணும். ஸோ ஷோ கொஸ்டின்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஷோ ஆகணும் இல்லையா? அதுக்காக. அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இதுவாகணும். அடுத்தது ப்ராக்ரஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு இத வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஓகே. அத வந்து கீழ அப்புறமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ப்ராக்ரஸ் வந்து அப்டேட் பண்றதுக்காக. அது அப்புறமா கீழ வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கரண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறப்போ இதெல்லாம் வந்து இருக்கணும். அண்ட் இந்த 2 ஃபங்ஷன்ஸ வந்து கால் பண்ணணும். ஸோ ப்ராக்ரஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி அப்ப வந்து நம்மளுக்கு 0வா இருக்கும். அடுத்தடுத்து போக போக தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்ரஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ இந்த இதுல நம்ம வந்து இங்க ஹிடன் அப்படின்ற ஒண்ணு குடுத்தோம் இல்லையா? ஸோ கிளாஸ் வந்து ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த குவிஸ் பாக்ஸ் இருக்கு. ஸோ இங்க எப்படி நம்ம வந்து இந்த ரிசல்ட் பாக்ஸ்க்கு ஹிடன் அப்படின்றத குடுத்தோமோ, அதே மாதிரியே அது ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, குவிஸ் பாக்ஸ்ல நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளாஸ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். இங்க ஆக்சுவலி நம்ம எதுவும் நம்ம வந்து இப்ப குடுக்கல. பட் ஆனா நம்ம டைனமிக்கா இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளால ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க வந்து நம்ம இந்த குவிஸ் பாக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட குவிஸ் பாக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்குள்ள தான் நம்ம வந்து இந்த கண்ட்ரோல், ப்ராக்ரஸ் பார் இதெல்லாமே வந்து குடுத்துருக்கோம். இதெல்லாமே நம்மளுக்கு இந்த குவிஸ் பாக்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்து இருக்கு. அப்போ இந்த குவிஸ் பாக்ஸ்ல வந்து ஹிடன் அப்படின்ற ஒரு கிளாஸ நம்ம அப்புறமா ஆட் பண்ணுவோம். அந்த கிளாஸ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிறணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுல இந்த குவிஸ் பாக்ஸ் அப்படின்ற எலிமெண்ட் நம்மளுக்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இந்த எலிமெண்ட்ல கிளாஸ் லிஸ்ட் இதுலருந்து நம்ம இந்த ஹிடன் அப்படின்ற கிளாஸ வந்து ரிமூவ் பண்ண போறோம். அடுத்தது ரிசல்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அப்போதைக்கு வேண்டாம். ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஹிடன் அப்படின்றத வந்து ஆட் பண்றோம். ஸோ அது நம்மளுக்கு கடைசியா தானே வேணும். ஸோ குவிஸ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வேண்டாம். அதனால. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து நம்ம ஷோ பண்ணணும். ஸோ கொஸ்டின வந்து நம்ம எப்படி ஷோ பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷோ பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்ட வந்து நம்ம இந்த ரீசெட் ஸ்டேட் அப்படின்றத வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? அதே மாரி அந்த இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டேட்ட வந்து ரீசெட் பண்ண போறோம். அடுத்தது வந்து கான்ஸ்ட் அப்படின்றத குடுத்துட்டு, கொஸ்டின்ஸ்ல கரண்ட் கொஸ்டின வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஆக்சஸ் பண்ண போறோம். அத ஆக்சஸ் பண்ணி நம்ம கியூ அப்படின்ற ஒரு எலிமெண்ட்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். கான்ஸ்ட் கியூ ஈக்குவல் டூ இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றதுல தானே நம்மளோட கொஸ்டின்ஸ வந்து நம்ம ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, கரண்ட் கொஸ்டின வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படின்றதுல வந்து கரண்ட் கொஸ்டினோட இது 0வா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து இந்த 0 அப்படின்றத வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? 0த் கொஸ்டின வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே. அத ஸ்டோர் பண்ணி நம்ம கியூல வந்து வைக்கிறோம். அண்ட் இந்த கொஸ்டின் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? இது தானே நம்மளோட கொஸ்டின். இந்த லோடிங்ன்றது தான் நம்மளோட
இந்த கொஸ்டின் அப்படின்ற ஐடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அத தான் நம்ம கொஸ்டின் எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த லோடிங்க்கு பதிலா நம்மளோட கொஸ்டின் வந்து வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, கொஸ்டின் எலிமெண்டோடைய டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்றது. ஸோ இந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் யூஸ் பண்ணி நம்மளால இதுல இந்த டெக்ஸ்ட்ட வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அத நம்ம என்ன வைக்கிறோம்னா, q டாட் கொஸ்டின் அப்படின்ற மாரி நம்ம வந்து வைக்கிறோம். அதாவது இந்த க்யூல இருந்து இந்த க்யூ இருக்கு இல்லையா? க்யூல இருந்து க்யூன்றது என்னது? ஸோ ஃபர்ஸ்ட்டு க்யூல கொஸ்டின்ஸ்ல 0த் இது. ஸோ கொஸ்டின்ஸ்ல 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிறது இதுதான். அப்ப இந்த 0த் இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம இந்த கொஸ்டின வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் என்ன? விச் லாங்குவேஜ் ரன்ஸ் ஆன் வெப் ப்ரௌசர் அப்படின்றது. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட ஆப்ஷன்ஸ வந்து ஷோ பண்ணணும் இல்லையா? அப்ப கியூ அப்படின்றதுல அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்க 0த் இண்டெக்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கும்னா, அப்ப அதோடைய ஆப்ஷன்ஸ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி. ஸோ ஃபார் ஈச் ஆப்ஷன் அப்படின்றத குடுத்துட்டு, நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே. இந்த இடத்துல ஆப்ஷன் அப்படின்றத குடுத்துட்டு, இதுக்கு உள்ள இத வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்றது எல்ஐ அப்படின்றது நம்ம புதுசா வந்து ஒண்ணு கிரியேட் பண்றோம். எதுக்குன்னா லிஸ்ட் ஐட்டம். அதாவது ஒரு எலிமெண்ட் அதாவது ஒரு ஆப்ஷனையும் நம்ம ஒரு லிஸ்ட் ஐட்டமா ஆட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? அததான் வந்து பண்றோம். ஸோ கிரியேட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் வந்து எல்ஐ அப்படின்றத வந்து குடுக்குறோம். அதுக்கப்புறமா இந்த எல்ஐ அப்படின்றதுல இதோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி இந்த கொஸ்டின்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அந்த மாரி தான். ஸோ அதுல நம்ம இந்த ஆப்ஷன வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ ஆப்ஷன ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ம இதுக்கு வந்து இன்னொரு புதுசா ஒரு கிளாஸ் நம்ம இன்னும் நெறைய கிளாஸ் சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணல இல்லையா? அந்த மாதிரி இதுல வந்து நம்ம கிளாஸும் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆ ஸோ இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்றத வந்து அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ கிளாஸ் லிஸ்ட் அப்படின்றதுல நம்ம ஒரு புது ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போறோம். அது என்னன்னா ஸ்லைட் ஆப்ஷன். அதாவது அத நம்ம சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்லைட் ஆகுற ஒரு இது வர்றதுக்காக. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லைட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து குடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன வந்து நானு ப்ரீ செலக்ட் பண்றேன், சூஸ் பண்றேன் அப்படின்றப்போ, நான் அதாவது அத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கிளிக் பண்ணா தான் அது வந்து ராங் ஆன்ஸரா, ரைட் ஆன்ஸரா அப்படின்றத வந்து நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவென்ட் லிசனர வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஈவென்ட் லிசனர் என்ன பண்ணுதுன்னா, அங்க அந்த ஸ்க்ரீன்ல ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஆக்டிவிட்டிய அது வந்து அப்சர்வ் பண்ணி, அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபங்ஷன நம்ம வந்து கால் பண்ணலாம். இப்போ அதுல சப்போஸ் வந்து அவங்க கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு இந்த ஆரோ ஃபங்ஷன நம்ம வந்து கால் பண்ணலாம். என்னன்னா, செலக்ட் ஆன்ஸர் அப்படின்றதுல. ஸோ செலக்ட் ஆன்ஸர்ல இந்த எல்ஐ அப்படின்றது என்ன? நம்ம அந்த எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது. ஸோ அதையும் அண்ட் கியூல இருந்து நம்ம ஆன்ஸர வந்து உள்ள ஸோ கியூ அப்படின்றது அந்த கரண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இது வந்து நம்மளோட கியூ அப்படின்றது. ஓகேவா? இது ஒரு கியூ அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டைம் இது ஒரு கியூ அண்ட் நெக்ஸ்ட் டைம் இது ஒரு கியூ. இப்ப இந்த கியூல ஆன்ஸர் அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அது என்னன்னா, அந்த கரெக்ட்டான ஆன்ஸர நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுக்காக தான். ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருந்துச்சுல்ல, லோடிங்க்கு அப்புறம் தானே நம்ம ஆப்ஷன்ஸ்ல வந்து இங்க என்ன பண்ணியிருந்தோம்? லோடிங். இதுல வந்து ஆப்ஷன்ஸ் இங்க தான் நம்ம வந்து இந்த எல்ஐ அப்படின்ற எலிமெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இது கூட வந்து அத அப்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எலிமெண்ட்ட வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எலிமெண்ட் டாட் அப்பெண்ட் சைல்டு இத வந்து நம்ம எல்ஐ அப்படின்றது வந்து இந்த இடத்துல குடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பட்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சில அம் கண்டிஷன்ஸ் வந்து குடுப்போம். ஓகே. இதுக்கு கீழ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலி இங்க ஓப்பனிங் இது குடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல. அதுதான் பிரச்சனை. ஓகே. இப்ப வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் பட்டன் எல்லாமே இருக்கு இல்லையா? 2 பட்டன் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்டார்ட் அப்படின்றது, அத வந்து நம்ம நெக்ஸ்ட் பட்டன், அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் பட்டன் அப்படின்றதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த ப்ரீவியஸ் பட்டன் ப்ரீவியஸ் பட்டன் வந்து நம்மளுக்கு டிசபிள்ல வந்து இருக்கணும். ஆ ஓகே. டாட் டிசபிள் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டாட் டிசபிள் வந்து ஈக்குவல் டூ கரண்ட் கொஸ்டின் ஈக்குவல் டூ நம்மளுக்கு 0வா அதாவது கரண்ட் கொஸ்டின் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா,
ஓகேவா? அப்ப ப்ரீவியஸ் இது வந்து நம்மளுக்கு டிசேபிள்டா தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் வந்து நம்மளுக்கு அதே மாரி டிசேபிள்டா இருக்கணுமான்னு கேட்டா, அதோட இது வந்து நம்ம ட்ரூ அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமர வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும். ஸோ அடுத்த குவெஸ்டனுக்கு போகும்போது நம்மளுக்கு டைமர் என்ன ஆகும்? ரீசெட் ஆகும். ஸோ ரீசெட் டைமர் அப்படின்றது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் குவெஸ்டனுக்கு போகும்போது, இத வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆன்ஸர வந்து செலக்ட் பண்றது. இப்ப ஆன்ஸர வந்து நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஆன்ஸர வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி செலக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த எல்ஐ அண்ட் கியூ ஆன்ஸர் இது எல்லாமே குடுத்துடணும். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கரெக்ட் ஆன்ஸரா இல்லையா? அப்படின்றத வந்து இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ கரெக்ட் ஆன்ஸரா இருந்துச்சுன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா? ராங், ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த டிசேபிள்ட் அப்படின்ற கிளாஸ தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த செலக்ட் ஆன்ஸர் அப்படின்றதுல நம்ம உள்ள இந்த ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிட்டு, ஈக்குவல் டூ ஆப்ஷன்ஸ் எலமெண்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எலமெண்ட்ல இருந்து நம்ம உள்ள இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட் ஐட்டம்ஸ் அந்த லிஸ்ட் ஐட்டம்ஸ்ல தான் நம்மளோட ஆப்ஷன்ஸ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே நான் query செலக்டர் ஆல் அப்படின்றத யூஸ் பண்ணி வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நான் ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து ஐட்ரேட் பண்ணி, அது கூட நான் என்ன பண்றேன்னா, கிளாஸ் லிஸ்ட்ல வந்து ஆட் ஸோ எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா வந்து டிசேபிள்ட் அப்படின்ற கிளாஸ தான் எனக்கு வந்து இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் ஒருவேள அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட் இருக்கு இல்லையா? ஆப்ஷன் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட்னா அந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்து சப்போஸ் பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், சி பிளஸ் பிளஸ்ன்னு இருக்குன்னா, அதுதான் என்னோட டெக்ஸ்ட் கான்டென்ட். அது வந்து எனக்கு கரெக்ட் ஆன்ஸரா இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் சூஸ் பண்றது வந்து என்னுடைய கரெக்ட் ஆன்ஸரா இருக்கு அப்படின்னா, அப்போ ஆப்ஷன்ல வந்து நான் வந்து ஒரு புது கிளாஸ வந்து அது கூட ஆட் பண்ணிருவேன். ஸோ கிளாஸ் லிஸ்ட் கூட நம்ம வந்து கரெக்ட் அப்படின்ற கிளாஸ வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆட் பண்ணிருவோம். அப்படி இல்ல அப்படின்னா, ஓகேவா? ஸோ இத வந்து இதோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து போட்டுக்கலாம். எல்ஸ் இஃப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஷன் ஒரு வேள நம்மளுக்கு ஆப்ஷன் ஈக்குவல் டூ எனக்கு வந்து அதாவது நான் வந்து அத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ செலக்டட் லிஸ்ட் ஐட்டம். ஒரு வேள அது வந்து நம்மளுக்கு செலக்டட் லிஸ்ட் ஐட்டமா இருக்குது. அண்ட் அதோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு வேள எனக்கு நாட் ஈக்குவல் டூ கரெக்ட் ஆன்ஸரா இருக்கு. அப்படின்றப்போ, நான் என்ன பண்ணுவேன்னா, ராங் அப்படின்ற இந்த கிளாஸ் லிஸ்ட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ராங் அப்படின்ற இத வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணிடுது. ம். ஓகே. இது ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம குடுக்கணும் இல்லையா? ம். இத வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல ஒரு இது. ஓகே. இப்ப வந்து கரெக்ட் ஆயிருச்சு. ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த செலக்டட் எல்ஐ அப்படின்றது இருக்கு இல்லையா? செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்றது, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள ஒரு பாராமீட்டரா வந்து பாஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இது அண்ட் கரெக்ட் ஆன்ஸர் என்ன அப்படின்றதையும் வந்து உள்ள நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒருவேள இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒருவேள அந்த செலக்டட் எல்ஐல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கான்டென்ட் எனக்கு வந்து கரெக்ட் ஆன்ஸரா இருந்துச்சு அப்படின்னா, நான் ஸ்கோர வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ ஸ்கோர் பிளஸ், பிளஸ். ஸோ ஸ்கோர் வந்து எனக்கு ஒண்ணு ஆட் ஆயிரணும். இதுதான் வந்து என்னோட கண்டிஷன். இப்போ இந்த செலக்டட் எல்ஐ இருக்கு இல்லையா? அதாவது செலக்டட் நான் எத வந்து செலக்ட் பண்றேனோ, அதுதான் அந்த செலக்டட் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்றது. ஸோ செலக்டட் எல்ஐ டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் எனக்கு ஈக்குவல் டூ கரெக்ட் ஆன்ஸரா இருக்கு அப்படின்னா, இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஓ! இத ஆக்சுவலி நம்ம இங்கே இது பண்ணியாச்சு இல்லையா? ஸோ, அதனால இப்ப ஆக்சுவலி நம்மளோட ஸ்கோர வந்து நம்ம ஆட் பண்ண சொல்லியாச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து என்ன பண்றோம், கிளாஸ வந்து ஆட் பண்றோம். என்ன கிளாஸ் அப்டின்னா, செலக்டட் அப்டின்ற கிளாஸ். அதாவது அது செலக்டடா இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும் அதுக்காக. ஸோ, இது வந்து செலக்டட் அண்ட்
நெக்ஸ்ட் பட்டன் நம்மளுக்கு வந்து டிசபிள்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நம்ம ஒரு வேள அத செலக்ட் பண்ணிட்டோம்னா, இப்ப நான் சப்போஸ் நான் ஆப்ஷனே செலக்ட் பண்ணலன்னா, என்னால ப்ரீவியஸ்க்கு மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்க்கு என்னால மூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அத பண்றதுக்காக தான் இந்த டிசபிள்ட் அப்படின்ற கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டிசபிள் கிளாஸ் வந்து நம்ம இது பண்றோம். அண்ட் நான் எப்ப வந்து செலக்ட் பண்றேனோ, அப்ப வந்து என்னோட டைமர் ஸ்டாப் ஆயிரணும். ஸோ அதுக்கு மேல வந்து டைமர் வந்து ஓடக்கூடாது. அதுக்காக தான் இத வந்து குடுக்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ரீசெட் ஸ்டேட் அப்படின்றது வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ரீசெட் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்றோம்னா, கிளியர் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதிலயே வந்து இருக்கு. அதாவது இத வந்து பேக் டூ நார்மல் இதுக்கு வந்து கொண்டுட்டு வந்துரும். அதுல வந்து நான் இந்த டைமர் அப்படின்றத வந்து குடுக்குறேன். ஸோ டைம் லெஃப்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஈக்குவல் டூ 15 அதுதான். அண்ட் டைமர் எலமென்ட்டோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட் வந்து நான் இந்த இடத்துல டைனமிக்கா சேஞ்ச் பண்ற மாரி வந்து குடுக்குறேன். இதுக்கு நம்ம வந்து பேக் டிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் டிக் யூஸ் பண்ணிட்டு டைம் லெஃப்ட் அப்படின்றது தான் நம்மளோட டெக்ஸ்ட். இத தான் நம்ம அங்கேயும் மேல குடுத்துருப்போம். ஈக்குவல் டூ இதுல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும்? ஸோ இந்த டைம் லெஃப்ட் அப்படின்றது, செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? இத வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எலமென்ட் இருக்கு இல்லையா? அதோடைய இன்னர் HTML வந்து நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஸோ இன்னர் HTML வந்து நம்ம இந்த மாரி அதுவரைக்கும் நம்ம வந்து எம்ப்டியா வந்து வச்சுக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதே மாரி இந்த டைமர வந்து என்ன பண்ண போறோம்னா, ரீசெட் பண்ண போறோம். ஸோ டைமர்ல வந்து நம்ம இந்த இடத்துல டைம் அவுட் கிளியர் டைம் அவுட் குடுத்துருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல கிளியர் இன்டர்வல் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இது உள்ள நம்ம வந்து இந்த டைமர் அப்படின்றத வந்து குடுக்க போறோம். ஸோ அதாவது இதுவும் வந்து என்ன பண்ணும்னா, ரீசெட் பண்ணி பேக் டூ நார்மல் வந்து கொண்டுட்டு வந்துரும். அம் அதே மாரி மறுபடியும் வந்து இந்த டைம் லெஃப்ட் அப்படின்றத வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கேயும் ஏன்னா நம்ம அதுதான் குடுக்க போறோம். ஸோ டைம் லெஃப்ட் ஈக்குவல் டூ 15 அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டைமர் எலமெண்ட். ஸோ டைமர் எலமெண்ட் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்றது. நம்மளுக்கு என்ன இங்க வந்து ஷோ ஆகணும் அப்படின்றது தான் நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப அந்த டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இந்த இடத்துல நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்ஷன் எழுதுவோம். ஸோ அதாவது அந்த டைமர் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, டைமர் என்ன ஆகணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல குடுப்போம். ஸோ ஒரு இன்டர்வல் வந்து செட் பண்ண போறோம். ஸோ செட் இன்டர்வல் அப்படின்றதுக்குள்ள இது வந்து நம்மளுக்கு டிக்ரிமென்ட் ஆகணும். அதாவது ஒரு ஒரு வேல்யூவா நம்மளுக்கு வந்து லெஸ்ஸர் ஆகணும். ஸோ அந்த டைமர் எலமென்ட்டோடைய டெக்ஸ்ட் கன்டென்ட் வந்து இதுதான். இஃப் டைம் லெஃப்ட் வந்து 0வா வந்துடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ட வந்து காமிச்சிரணும். அதாவது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணிரணும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து குடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்ப இந்த ரீசெட் டைமர். ஸோ டைமர் ரீசெட் ஆகணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து குடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எப்போ வந்து ஆட்டோ செலக்ட் ஆகணும் அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ ஆட்டோ செலக்ட் வந்து நம்மளுக்கு எப்ப ஆகப்போகுது? ஆ இது ஆட்டோ செலக்ட் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம வந்து கரெக்ட்டான ஆன்ஸர வந்து இதுல ஆக்சுவலி நம்ம வந்து ஷோ பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன டிசபிள் ஆகி இருக்கும் இல்லையா? அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ டிசபிள் ஆகி இருக்கும். அது வந்து நம்மளுக்கு இந்த டைமர் முடிஞ்சிட்ட உடனே கரெக்ட் ஆன்ஸர் ஷோ ஆயிட்டு, அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனேபிள் ஆயிரணும். ஸோ அந்த விஷயத்த தான் இதுல வந்து பண்ண போறோம். இதுல கான்ஸ்ட் கியூ அப்படின்றதுல ஏற்கனவே வந்து நம்ம குயஸ்ஷன்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ குயஸ்ஷன்ஸ்ல வந்து கரண்ட் குயஸ்ஷன் அப்படின்றது. அதுதான் நம்மளோட இண்டெக்ஸ். அது வந்து நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணா வந்து இன்கிரிமென்ட் ஆகும். அடுத்தது ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல நம்ம அந்த குவெரி செலக்டர் ஆல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லா ஆப்ஷன்ஸ் எலமென்ட்டையும் நம்ம வந்து சூஸ் பண்ண போறோம். ஆப்ஷன்ஸ் எலமெண்ட் டாட் குவெரி செலக்டர் ஆல். ஓகே. இந்த இடத்துல குடுத்துக்கலாம். குவெரி செலக்டர் ஆல் எல்லா எல்ஐ எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, செலக்ட் பண்ண போறோம். அண்ட் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஒரு இதுவா நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஈச் அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கிளாஸ் லிஸ்ட் வந்து டாட் ஆட் டிசபிள் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்போஸ் அது ஒரு வேள ஆன்ஸரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிசபிள் கிளாஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்றது இருக்கணும். எல்ஸ் நம்மளுக்கு வந்து ராங் அப்படின்றத வந்து இதுல ஆட் பண்ணிறணும். இதுதான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு
நெக்ஸ்ட் பட்டன் நம்மளுக்கு வந்து ஆக்டிவா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் பட்டன் வந்து டிசபிள் வந்து என்னன்னா, ஃபால்ஸா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதாவது அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுதான். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஸ்டாப் டைமர் அப்டின்றது. ஸோ டைமர் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகணும்னா, கிளியர் இன்டர்வல் அப்டின்றதுல இந்த டைமர் அப்டின்றத குடுத்துருவோம். ஏன்னா நம்ம டைமருக்கு வந்து ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா கோடு. இப்ப அடுத்தது நம்மளுக்கு என்னன்னா, ஃபைனலா இந்த ஷோ ரிசல்ட் அப்டின்ற ஃபங்ஷன். ஸோ ஷோ ரிசல்ட்ல நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவிஸ் பாக்ஸ். இந்த குவிஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிளாஸ் லிஸ்ட்ல ஹிடன் அப்டின்ற ஒரு கிளாஸ வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஷோ பண்ணியிருப்போம். அதாவது இந்த கிளாஸ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் குவிஸ்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். இங்க ஆட் பண்றத தான். இங்க வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்றோம் அப்டின்னா, குவிஸ் பாக்ஸ் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தேவையில்ல. அது வந்து நம்மளுக்கு ஹைட் ஆயிரணும். அதாவது அந்த கொஸ்டின் ஆப்ஷன் அதெல்லாம். அதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இந்த ஷோ ரிசல்ட் அப்டின்றது தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். அதுக்காக தான். இப்போ ரிசல்ட் பாக்ஸ்ல இருந்து ஸோ, அதுல இருந்து நம்ம இந்த ஹிடன் அப்டின்றத வந்து என்ன பண்ணுவோம்னா, ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது ஸ்கோர் எலிமெண்ட் உடைய டெக்ஸ்ட் கான்டென்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா, உங்களோட ஸ்கோர் வந்து இதுதான் அப்டின்னு சொல்லிட்டு. அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸோட லென்த். ஸோ, அந்த கொஸ்டின்ஸோட லென்த் என்ன? நம்மளுக்கு வந்து 3 அப்டின்றது தெரியும் இல்லையா? 0, 1 அண்ட் 2 இருக்கு. அதோட லென்த் என்ன அப்டின்றது நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ண போறோம்னா, அவ்வளோதான். இந்த ஃபங்ஷன்லாம் வந்து நம்ம குடுத்தாச்சு. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஈவென்ட் லிசனர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அதாவது எங்க என்னென்ன கிளிக் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன ஆ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல நம்மளுக்கு என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு? ப்ரீவியஸ் அப்படின்ற பட்டன் இருக்கு. நெக்ஸ்ட்ன்ற பட்டன் இருக்கு. ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கு. டாகிள் பட்டன் இருக்கு. இந்த 4 பட்டனுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஈவென்ட் லிசனர் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்து குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன்ல வந்து நம்ம ஆட் ஈவென்ட் லிசனர் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்ப இதுல சப்போஸ் நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகுது அப்படின்னா கரண்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்? அடுத்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பிளஸ் ஆகணும். இதுதான். இப்போ சப்போஸ் கரண்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கொஸ்டினோட லென்த்த விட நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, அதாவது இப்ப நம்ம இத ஆட் பண்ணிர்றோம். கரண்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு 0ன்னு இருக்கும். 0 வந்து 1 ஆகும், 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது 3 கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த 3ய தாண்டி அது 4ன்னு ஆச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஆகணும்னா, ரிசல்ட்ட வந்து காமிச்சிரணும். அப்படி இல்ல அது வந்து அந்த லென்த்குள்ளேயே இருந்துச்சுன்னா, கொஸ்டின் நம்மளுக்கு வந்து மாறணும். அடுத்த கொஸ்டின் போகணும். பிளஸ் ரீசெட் வந்து டைமர் வந்து ரீசெட் ஆகணும். அப்படி இல்லன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த ரிசல்ட் மட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா, ஷோ ஆகணும். இதுதான். இது வந்து நெக்ஸ்ட் இருக்கு. இப்ப ப்ரீவியஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரீவியஸ்க்கும் வந்து இதே தான். பட் ப்ரீவியஸ்க்கு நம்ம வந்து இந்த இடத்துல கரண்ட் கொஸ்டின வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலா கரண்ட் கொஸ்டின நம்ம என்ன பண்ணுவோம்னா, டிக்ரிமென்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆட் ஈவென்ட் லிசனர் அதே மாதிரி குடுத்துட்டு, இப்ப இந்த இடத்துல இஃப் அப்படின்றதுல கரண்ட் கொஸ்டின் எனக்கு ஒரு வேள கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து எனக்கு டிக்ரிமென்ட் பண்ணுங்க. பிளஸ் கொஸ்டின வந்து ஷோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா எனக்கு ப்ராக்ரஸையும் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்றத வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ ப்ராக்ரஸ வந்து எனக்கு இத வந்து நம்ம அப்டேட் ப்ராக்ரஸ் அப்படின்றத வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ வந்து என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணிருவோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல இந்த ரீஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா? அந்த ரீஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து நம்ம குடுக்க போறோம். இன்னும் நம்ம வந்து இந்த அப்டேட் ப்ராக்ரஸ்க்கு நம்ம வந்து எழுதல. ஃபங்ஷன் வந்து நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஓகே. நம்ம அந்த ஃபங்ஷன இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லனா இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்ஷன் இல்ல இத முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டா கூட அத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பட்டன். ஸோ ரீஸ்டார்ட் பட்டன்ல நம்ம வந்து அதே மாரி ஈவென்ட் லிசனர் வந்து ஆட் பண்ண போறோம். ஈவென்ட் லிசனர்ல வந்து அது கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, எனக்கு அப்ப மறுபடியும் எனக்கு குவிஸ் வந்து புதுசா வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். அவ்வளோதான். ஸோ டைமர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே நம்ம ரீசெட் டைமர் அப்படின்றது குடுத்துருக்கனால, அத நம்ம மறுபடியும் குடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இப்ப அடுத்தது வந்து இந்த டாகிள் தீம் பட்டன் இருக்கு இல்லையா? அந்த பட்டன்ல கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் இப்ப வந்து நம்ம அந்த
டார்க் அப்படின்ற கிளாஸ வந்து டாகிள் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ பாடி டாட் கிளாஸ் லிஸ்ட்ல டாகிள் டார்க் தீம். ஸோ அந்த டார்க் அப்படின்றது எனக்கு வந்து இதுவாகணும். அது வந்து நான் டார்க் அப்படின்றது மட்டும் தானே குடுத்துருக்கேன். அப்ப டார்க் அப்படின்ற கிளாஸ் மட்டும் எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக நம்ம அந்த மாரி அங்க குடுக்குறது. ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த அப்டேட் ப்ராகிரஸ்க்கான ஃபங்ஷன வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ப்ராகிரஸ்ல ஃபர்ஸ்ட்டு வந்து கான்ஸ்ட் ப்ராகிரஸ் உடைய அம் ஓகே. ப்ராகிரஸ் பெர்சென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பெர்சென்ட் ஈக்குவல் டூ ஸோ ஃபர்ஸ்ட்டு கரண்ட் குவெஸ்டின் இத வந்து நம்ம ஆக்சுவலி வந்து பெர்சன்டேஜ்ல வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கரண்ட் குவெஷன் இப்ப கரண்ட் குவெஷன் நம்மளுக்கு வந்து 0வா இருக்கு. அது வந்து டிவைடட் பை குவெஷன்ஸ் டாட் லென்த். ஸோ குவெஷன் உடைய லென்த். இப்ப 0 டிவைடட் பை 3 அப்டின்னா நம்மளுக்கு வந்து 0 தான். இன்டூ இது கூட நம்ம வந்து ஆக்சுவலி இத வந்து பெர்சன்டேஜ்ல குடுக்குறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, இன்டூ 100ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா ப்ராகிரஸ் எலமெண்ட் இருக்கு இல்லையா? அதோடைய ஸ்டைல் டாட் வித் வந்து அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கணும். ஸோ அதோட வித்த வந்து நம்ம இந்த மாரி வந்து குடுத்துக்கிறோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்லே இந்த குவிஸ் இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வேற ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அத அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ம் ஓகே. ஸோ இங்க நம்ம வந்து எதுல விட்டுருந்தோம்? இங்க வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இத வந்து ஸ்லைட் டாட் ஸ்லைட் ஆப்ஷன் அப்படின்றதுல, இங்க வந்து நம்ம என்ன கிளாஸ் வந்து குடுத்துருந்தோம்? ஸோ ஃபைண்ட் ஓகே. இந்த இடத்துல நான் வந்து ஸ்லைட் ஆப்ஷன் அதாவது ஆப்ஷன வந்து ஸ்லைட் பண்ண சொல்லி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கிளாஸ இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஆப்ஷன் அப்படின்ற கிளாஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் அப்படின்ற மாதிரியான இந்த சூடோ கிளாஸஸான எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது ஹாவர் அப்படின்றது, அண்ட் இந்த ஆஃப்டர், பிஃபோர் அப்படின்றது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல பிஃபோர் அந்த ஸ்லைட் ஆப்ஷனுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி, அதுக்கு நம்ம பிஃபோர் அப்படின்றத வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிஃபோர் கான்டென்ட் அப்படின்றது அந்த உள்ள அந்த HTML கான்டென்ட் இருக்கு இல்லையா? அதுதான். அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, எம்ப்டியா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதோடைய பொசிஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து நம்ம இதுல ரிலேட்டிவா வைக்க போறதில்ல. அப்சல்யூட் தான். ஸோ அப்சல்யூட்னா அதோடைய ஆக்சுவல் பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ லெஃப்ட்லேருந்து என்ன பண்ணலாம் -100% ஸோ லெஃப்ட்லேருந்து அது ஆ -100% வந்து நம்மளுக்கு மூவ் ஆகணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் டாப்ல வந்து அது எங்க இருக்கு அப்படின்னா 0ல வந்து இருக்கு. ஸோ ஹைட் அண்ட் விட்த் வந்து நம்ம 100% வந்து வச்சுக்கலாம். ஹைட் குடுத்தாச்சு. அதே மாரி விட்த் வந்து 100% வந்து குடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட், டிரான்சிஷன் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்றது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றதுன்னா, அது இப்ப நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு ஸ்டாக் ஆயிருக்குன்னா, அப்ப எது டாப்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக குடுக்கறது. ஸோ அதே மாதிரி நம்ம செலக்டட் அப்படின்ற ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? ஒரு வேள அது செலக்டடா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப லெஃப்ட் வந்து நம்மளுக்கு 0வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து வேற எதுக்கு நம்ம மாத்தணும்னா, நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த கண்ட்ரோல்ஸ் இந்த ப்ரீவியஸ் பட்டன் இருக்கு இல்லையா? அதுக்கு தான். இப்ப இதுக்குள்ள இந்த கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்மளுக்கு பட்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பட்டன்ஸ்க்கான ஸ்டைல்ஸ வந்து என்ன பண்ணலாம், நான் ஏற்கனவே வந்து அத ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அத வந்து நான் உங்களுக்கு இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அது இங்க ஏற்கனவே இருக்க மாதிரியே தான். நம்மளுக்கு வந்து நார்மல் நார்மல் ஸ்டைலிங் தான். அதுல வந்து எதுவும் நம்மளுக்கு புதுசாலாம் இல்ல. ஜஸ்ட் இந்த பட்டனுக்கு இதே மாரி இந்த கர்சர், பாயிண்டர் அதுக்கப்புறம் ஹாவர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மலா இருக்கிறது தான். இப்ப நெக்ஸ்ட் வந்து ப்ராகிரஸ் பார் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதாவது அதோடைய விட்த் அண்ட் ஹைட் அதுக்கப்புறம் அத வந்து நம்ம எங்க
குடுக்க போறோம் அப்படின்றதுலாம். ஸோ ப்ராக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல, இங்க நம்ம ப்ராக்ரஸ்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இங்க வரும். ஸோ இதுக்கு இந்த மாரி ஒரு பார் மாரி நீட்டா. அது வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா, அந்த ப்ராக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு இதுதான் அதோடைய ஒரிஜினல் இது. ஸோ ஒரிஜினல் ஸ்டைல்ஸ் வந்து இதுதான். இப்போ ஒரு வேள அந்த ப்ராக்ரஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அது வந்து இந்த மாரி லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி, நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் முடிக்க லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி, இது வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ இதுல வந்து நம்ம இந்த ரிசல்ட் பாக்ஸ் அப்படின்றது அடுத்தது ஆ ஓகே. இதுவரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. இப்ப இந்த ரிசல்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கோர், இந்த ரீஸ்டார்ட் அப்படின்றது. இப்ப இத வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதே மாரி தான். இப்போ ரிசல்ட் பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஐடி தானே குடுத்துருக்கோம். இப்ப இந்த இதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு ஸ்டைல் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அத வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கலாம். அண்ட் ஹிடன் அப்டின்னா, நம்மளுக்கு நார்மலா எப்பப்பலாம் அந்த ஹிடன் அப்டின்ற கிளாஸ் அப்ளை ஆகுதோ, அப்ப அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹிடனா இருக்கும். ஓகேவா? டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு நன் அப்டின்ற இது வந்து வந்துரும். இப்போ ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்டின்றது என்னன்னா, நம்ம ஒரு ஒரு வெப் அப்ளிகேஷனுடைய சைஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும்போது, நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா ரெஸ்பான்சிவா இருக்குதா அப்டின்றத ரெஸ்பான்சிவ். ஸோ அது வந்து நம்ம ஒரே ஒரு சைஸ்க்கு தான் வந்து குடுக்க போறோம். அது என்ன அப்டின்னு சொல்லி லாஸ்ட்டா வந்து பார்க்கலாம். இப்ப அடுத்தது வந்து இந்த ரீசெட் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? ரீசெட் பட்டன். அதுக்கப்புறம் அந்த ரீசெட் பட்டன்லயே நம்ம வந்து டார்க் அப்டின்றத வந்து குடுத்துறணும். அப்போ அந்த பட்டன்ஸ்க்கு வந்து இதுல என்ன பண்ணிக்கலாம்? குடுத்துக்கலாம். இதே மாதிரி. ஸோ இது வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த ரீசெட் பட்டன்ஸ்க்கு வந்து நம்ம குடுக்குறது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து குடுத்தாச்சு. ஆ இப்ப ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எதுவுமே இது சேஞ்ச் ஆகல அண்ட் இது எதுவுமே நம்மளுக்கு வொர்க் ஆகல இல்லையா? இன்னும் நம்ம ஆக்சுவலா இந்த ஃபைல்ல நம்மளோட ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து நம்ம ஆட் பண்ணவே இல்ல. ஸோ அத வந்து பண்ணிடலாம். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து எப்பவுமே நம்மளோட இந்த பாடி டாக்குள்ள நம்ம வந்து லாஸ்ட்ல குடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளோட HTML எல்லாமே நம்மளுக்கு லோட் ஆனதுக்கு அப்புறமா, இது வந்து நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டாம் எல்லாமே நம்மளுக்கு வந்து லோட் ஆயிரணும். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்றத குடுக்கும்போது நம்மளுக்கு இது நார்மலா வந்துருது பாருங்க. ஓகே. ஸோ இதுதான். நம்மளோட டைமர் நான் வந்து இத ரீலோட் பண்றேன். ஸோ டைமர் எல்லாமே நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகுது. அண்ட் டாகிள் இதுவும் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகுது. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி இதுல வந்து பாயிண்ட் பண்ணும்போது இப்படி வருது. நான் இது பண்ணிட்டேன்னா, ராங் ஆப்ஷன் எனக்கு வந்துருது. அண்ட் ரைட்டான ஆப்ஷன் வந்து இருக்கு. டைமர் எனக்கு இதோட வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டாப் ஆயிருது. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட், ப்ரீவியஸ் இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வருது. பட் ஆனா, அடுத்த கொஸ்டினுக்கு எனக்கு நெக்ஸ்ட்ன்றது வந்து வரல. ஓகே. இது வந்து நான் குடுக்குறேன். இதுவும் எனக்கு வந்து ஆட் ஆயிருச்சு. ஆனா நம்மளுக்கு இந்த ப்ராக்ரஸ் பார் வந்து நம்மளுக்கு இன்னும் வொர்க் ஆகல. ஸோ இந்த ப்ராக்ரஸ் பார்ல வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப இது வந்து குடுக்குறேன். கரெக்ட்டான ஆன்சர் வந்து இதுல குடுத்தாச்சு. இதுலயும் அதே மாரி நெக்ஸ்ட் குடுத்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் நெக்ஸ்ட்டு இதுவும் குடுத்தாச்சு. இப்ப நம்மளோட ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸ்கோர் வந்து இது. இது வந்து ரீஸ்டார்ட் பட்டன் இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப இந்த ப்ராக்ரஸ் பார மட்டும் நம்ம இதுல வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். ஆ ஸோ நம்மளுக்கு இது வந்து வொர்க் ஆகல இல்லையா? இந்த ப்ராக்ரஸ் பார். அது ஏன் அப்டின்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த அப்டேட் ப்ராக்ரஸ் அப்டின்றத வந்து குடுக்கல. ஸோ டைமர் வந்து ரீசெட் பண்ணணும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்ரஸ வந்து இதில அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டைமர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாப் டைமர் அப்டின்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபங்ஷன இங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டைமர் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரணும். ஸோ அதுக்காக. இப்போ மறுபடியும் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இந்த இடத்துல இத குடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் குடுக்குறோம். ஸோ எனக்கு வந்து இப்ப கரெக்ட்டா வந்து அப்டேட் ஆகுது. ஆ அதுக்கப்புறம் நான் கேஸ்கேடிங் இது பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டான டைமர் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிருது. இத குடுக்கும்போது எனக்கு வந்துருச்சு. ஸோ 1 அவுட் ஆஃப் 3 இத நான் ரீஸ்டார்ட் குடுக்கும்போது எனக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகுது. அண்ட் டாகிள் டார்க் மோட் அப்படின்றதையும் குடுக்குறேன். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ரெஸ்பான்சிவா இருக்கிறது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ஸ்க்ரீன் சைஸ்க்கு மட்டும் குடுக்குறேன். ஸோ அது என்னன்னா இந்த 500 பிக்சல்ல இருக்கும்போது. ஸோ 500 மேக்ஸ் வித் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து மேக்ஸ் வித் 500 பிக்சல்ல இருக்கும்போது மட்டும் இத வந்து நான் குடுக்குறேன்.
இப்போ இத வந்து நான் ரீஸ்டார்ட் குவிஸ் வந்து குடுத்துக்கிறேன். இப்ப இங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஓகே. இத வந்து அ நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ, இன்னும் நம்ம 500 பிக்சல்ல வந்து இப்ப இதுல வந்து பார்ப்போம். ஓகே. இப்ப இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா? இங்க நீங்க இந்த மேல நான் இப்படி இது இது பண்ணும்போது மேல உங்களுக்கு அந்த கார்னர்ல தெரியுதுல்ல 516 அப்படின்ற மாரி. இப்ப இத வந்து ரீசெட் பண்ணிட்டு, இப்ப வந்து 516 இருக்கு. ஸோ, இந்த 500 பிக்சல் வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெட்யூஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்மளோட ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து நார்மலா எலமெண்ட்ஸ வந்து நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஆன்சர் அதாவது கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ்ல நம்ம இந்த மாதிரி வந்து குடுத்துருக்கோம். பிளஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, எலமெண்ட்ஸ வந்து செலக்ட் பண்றது. அதுக்கப்புறம் ஃபங்ஷன் வந்து இது ஒன்னொன்னுத்துக்கும் ரைட் பண்றது. இதுல நம்ம மோஸ்ட்டா யூஸ் பண்ண விஷயமே என்னன்னா, ஒரு ஃபங்ஷன நம்ம ரிப்பீட்டடா தேவைப்பட்ட இடத்துலலாம் கால் பண்ணியிருக்கோம். ஈவென்ட் லிசனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். புதுசா ஒரு எலமெண்ட்ட வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த கிளியர் டைம் அவுட், அதுக்கப்புறம் இந்த கிளியர் இன்டர்வல் அப்படின்ற மாரி இதெல்லாம் வந்து இன்பில்ட்டா இருக்கக்கூடிய இந்த ஃபங்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நம்ம குடுக்கும்போது, அது நார்மலா அது என்ன பண்ணும்னா, அத வந்து கிளியர் பண்ணிடும். இந்த வேல்யூவ வந்து டிஃபால்ட் வேல்யூஸ்க்கு வந்து இது கொண்டுட்டு வந்துருது. ஸோ இங்க நம்ம வந்து குடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதுல வந்து இந்த டைமர் அப்படின்றதுக்கு நம்ம செட் இன்டர்வல் அப்படின்றத வந்து குடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கான ஃபங்ஷன் அதாவது இந்த 1000 வேல்யூ வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா 1000 அப்படின்றது குடுத்துருக்கோம். ஸோ டைம் லெஃப்ட் இங்க என்னன்னா நம்மளுக்கு 0 அப்படின்றது வந்துருச்சுன்னா, இது எல்லாத்தையும் எனக்கு வந்து கிளியர் பண்ணிடணும். பிளஸ் ரிசல்ட் வந்து ஷோ பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆட் ஈவென்ட் லிசனர் இருக்கக்கூடிய எல்லா பட்டனுக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பட்டன். ஸோ இத வந்து நம்ம டைனமிக்கா என்ன பண்ணியிருக்கோம்னா, கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு கொஸ்டின பொறுத்து. அண்ட் இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நடக்கணும். அதனால நெக்ஸ்ட் பட்டன் குடுக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னும் நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதே மாரி இன்னொரு ப்ராஜெக்ட்டோட நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.